நீங்க எப்போதாவது நான் ரொம்ப லேசி, எதுவும் செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நாளை முழுக்க டைம் இருந்தாலும், ஒரு வேல கூட ஸ்டார்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இல்ல? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா? அது லேசி இல்ல. உண்மையா சொல்லணும்னா, நீங்க சோம்பேறி இல்ல. நீங்க மென்டலி டயர்ட். நம்ம பாடி டயர்டா இருந்தா உடனே புரிஞ்சுக்கிறோம். ஆனா மைண்ட் டயர்டா இருந்தா அத நாம இக்னோர் பண்ணிடுறோம். காலை எழுந்ததும் ஃபோன், Instagram, YouTube, WhatsApp மத்தவங்களோட லைஃப் பார்த்து கம்பேர் பண்றது. அதுக்கப்புறம் வொர்க் அல்லது ஸ்டடீஸ், ஸ்ட்ரெஸ், பிரஷர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாம் சேர்ந்து உங்க பிரெயினுக்கு ஓவர்லோட் ஆகிடும். அதனால தான் நீங்க 2 மணி நேரம் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஆனா 10 நிமிஷம் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை செய்ய முடியல. ஒரு சிம்பிள் டாஸ்க்கு கூட மவுண்டன் மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? நான் லேசின்னு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா உங்க பிரெயின் ஆல்ரெடி டயர்ட். நம்ம பிரெயின்ல ஒரு சைடு திங்கிங், ஃபோக்கஸிங், டிசிஷன்ஸ் பண்ணும். இன்னொரு சைடு எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி ஹேண்டில் பண்ணும். நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா அந்த எமோஷனல் சைடு அதிகமா வேலை செய்யும். அதனால ஃபோக்கஸ் குறையும், எனர்ஜி குறையும், மோட்டிவேஷன் கூட போயிடும். அப்போ நம்ம ஈஸி டோபமைன் திங்ஸ் தேடுவோம். ஃபோன், ரீல்ஸ், ஷார்ட் வீடியோஸ். அது கொஞ்ச நேரம் ரிலீஃப் தரும். ஆனா நீண்ட காலத்துல இன்னும் டயர்ட் ஆக்கிடும். அதனால முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க லேசி இல்ல, நீங்க ஓவர்வெலம்ட். அதுக்கு பெரிய சேஞ்சஸ் தேவையில்ல. ஸ்மால் ஸ்டெப்ஸ் போதும். கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கணும். 10 முதல் 15 மினிட்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அமைதியா இருக்கணும். நல்லா தூங்கணும். ஸ்லீப் தான் பிரெயினுக்கு ரீசெட் பட்டன். ஒரே நேரத்துல ஒரு வேலை மட்டும் பண்ணணும். மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணணும். ஃபோன் யூசேஜ் கொஞ்சம் குறைக்கணும். அதுதான் பிக்கெஸ்ட் எனர்ஜி ட்ரெயின். நீங்க புரோக்கன் இல்ல, வீக் அல்ல. உங்க மைண்டுக்கு ஓய்வு வேணும். அதுதான். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க நான் லேசின்னு சொல்லப் போறப்போ, ஒரு செகண்ட் யோசிங்க. நான் டயர்டா இருக்கேனா? உங்கள நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, லைஃப் இட்செல்ஃப் ஈஸி ஆகிடும்.